எப்போதுமே நமக்கு தேவையான பொருளை நம்மளே செஞ்சுக்கிறப்ப அதில் ஒரு பெரிய திருப்தி இருக்கும். அதில் நான் இப்போ ரீசெண்டாக ட்ரை பண்ணது தான் ஹோம்மேட் சோப்பு. ஹோம்மேட் சோப்பு நிறைய மெத்தடில் செய்யலாம், பட் இந்த சோப் பேஸை வச்சு செய்கிறப்ப அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த 2 ப்ராடக்ட்டுமே நான் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்குமே வந்து கொடுக்குறேன். ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. இதோட டீட்டெயில் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த சோப்பு வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த சோப் பேஸு ப்ளஸ் வந்து இந்த சோப் மோல்டு மட்டும் வாங்கிட்டீங்கன்னா போதும். சோப் பேஸ் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி டபுள் பாயில் மெத்தடில் வந்து நீங்கள் வந்து பாயில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் வேணும், நல்ல வாசம் வேணும்னா எசென்ஷியல் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பேபி சோப்பில் எந்த அளவுக்கு நுர வருமோ அந்த அளவுக்கு வந்து இதில் நுர வரும். உங்களுக்கு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. உங்களோட ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆடடாக என்ன இன்க்ரீடியன்ட் வேணுமோ வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பீட்ரூட் சோப்பு, குங்குமப்பூ சோப்பு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரிசி மாவும் மஞ்சளும் சேர்த்த சோப்பு, குளியல் பொடி சோப்பு, இப்படி 4 டைப்பில் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ ரிசல்ட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு சோப் ஒத்துக்கலை அப்படின்னாக்கா இந்த ஹோம்மேட் சோப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். லிங்க்குன்னு டைப் பண்ணி ஆஃபர் லிங்க் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ, பை.